உமது ஆலயமே இறை மக்கள் அரணும் கோட்டை சூழ்ந்துள்ளதா, எங்கும் அமைதி மெழுகின்றது. ஆண்டவரேவும் உறைவிடவோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டை சூழ்ந்துள்ளதா, எங்கும் அமைதி மெழுகின்றது. நாங்களும் மகிழ்ந்து வாழ்வோம், நாளெல்லாம் இசையோடு புகழ்ந்திடுவோம், புகழ்ந்திடுவோம், உம்மை புகழ்ந்திடுவோம். வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா, உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. புனித தோமையாரின் நவநாளை சிறப்பிக்க அவர் கட்டி எழுப்பிய விசுவாசத்தில் மேன்மேலும் ஆழப்பட இத்திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கெடுக்க வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் 8ஆம் வட்டம் சார்பாக இத்திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறிய இவ்வார்த்தைகளை அறிவிக்க நமது பங்கின் பாதுகாவலர் புனித தோமா இந்தியாவிற்கு வந்தார். நான் இயேசுவை கண்டு அவரது விழாவில் என் விரலை விட்டாலன்றி நம்ப மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த தோமாவிற்கு உயிர்த்த ஆண்டவர் தோன்றி, என் விழாவையும் காலயங்களையும் தொட்டுப்பார் என்று அழைப்பு விட்டபோது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று பணிவுடன் சரணாகதி அடைந்தார். இறை மக்களாகிய நாம் என்றும் உறவுடன் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர கிறிஸ்துவ மதிப்பீடுகளை நம் குடும்பத்தில் வளர்த்து என்றும் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்து இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழ வரம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை ஆகிய இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய இதய அன்பை நாம் அனுபவித்து தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் சுவைப்பதற்கு ஏதுவாக ஆண்டவரை நாடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த கல்வாரி திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாலை திருப்பலியில் பின்வரும் குடும்பங்களின் கருத்துக்கள்
மற்றும் அவருடைய தேவைகள் நிறைவேறியதற்காக நன்றியறிதலாக சபரியம்மாள் குடும்பத்தினரும் அசும்ஷியா கிறிஸ்பின் குடும்பத்தினரும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் தங்களது குடும்ப தேவைகள், சிறப்பு தேவைகளுக்காக வி ஜோசப் குடும்பத்தினரும் லிஜா ஜோமி குடும்பத்தினரும் இப்பலியை வேண்டுதலாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பின்வரும் ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் மன்றாடுவோம். ஐ ஜெயா பிரகாஷ், டி ஆரோக்கியசாமி, கேத்ரின் இவருடைய 5ஆம் ஆண்டு நினைவு மற்றும் அலெக்சிஸ் செல்வராஜ். இந்த ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் இந்த திருப்பலியில் நாம் இணைந்து வேண்டுவோம். கடவுளின் அன்புக்கு எதிராக செயல்பட்ட நேரங்களை எண்ணி பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் ஒளிர்விக்க உம்மை வேண்டுகின்றோம். அவர்களின் இதயங்களை உமது மாட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எறிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 29 மற்றும் அதிகாரம் 3-6 முடிய. அன்பிற்குரியவர்களே, இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால், நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல் தம்மையே தூயவராக்க வேண்டும். பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர். சட்டத்தின் மீதே பாவம். பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை. அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அறிந்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். யாழினை மீட்டு ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டு இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Alleluia, Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறைவாக்குகள் 29 முதல் 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரிய இறை மக்களே, நமது பங்கின் பாதுகாவலராகிய புனித தோமாவின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவை அறிவித்திருக்கிற ஜூபிலி ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆண்டவரின் திருப்பிரசனத்தில் கூடி வந்திருக்கிறோம். தலை வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் நாம் இயேசுவினுடைய இதய அன்பை குறித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கல்வாரியில் தனது இறுதி துளி இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக அந்த சிலுவையினுடைய இடத்திலிருந்து பொங்கி வழிந்த அருள் நம்மீது பாய்ந்து நம்மை சுத்திகரிக்கும்படியாக இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவர் பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு அருமையான குடும்பம், அந்த குடும்ப தலைவர் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். உதவி செய்வதற்கு அவர் முன் வருவார். எல்லா நிலைகளிலும் மனிதரால் மதிக்கப்பட்ட ஒரு நபர். அப்படி அந்த நபருக்குள்ளே இருந்த ஒரே ஒரு விரும்ப முடியாத ஒரு பழக்கம் என்னவென்றால், எதையும் அறிவுபூர்வமாக அவர் தியானிக்க முற்படுவார். எதையும் அறிவுபூர்வமாக அல்லது அறிவியல் பூர்வமாக இதை சாட்சியங்களோடு நிரூபிக்க முடியாவிட்டால் அல்லது சோதனைகளில் நிரூபிக்க முடியாவிட்டால் அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த நபர். அந்த வீடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தது. மனைவி கூப்பிடுகிறார், வாங்க இரவு நள்ளிரவு திருப்பலிக்கு சென்று வருவோம் என்று. இவருக்கு மனதிற்குள்ளே கிறிஸ்மஸ் என்றால் கடவுள் நம்மோடு என்று சொல்லுகிறார்கள், கடவுள் மனிதனான நிகழ்வு என்று சொல்லுகிறார்கள். எப்படி கடவுள் மனிதனாக முடியும் என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருந்தது. கடவுள் எப்படிங்க மனிதனாக முடியும்? கடவுள் கடவுளாகத்தான் இருக்க முடியும், மனிதன் மனிதனாக இருக்க முடியும். கடவுள் எப்படி மனிதனாக முடியும்? எங்காவது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இவருடைய உள்ளத்திலே எழுந்ததனால் மனைவியிடம் சொல்லி வருகிறார், நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. அவர்களும் இவருடைய இயல்பை தெரிந்துவிட்டு அவர்கள் போய் விடுகிறார்கள். அன்று இரவு படுக்கைக்கு செல்லுகிறார். தூங்கிவிடலாம் என்று முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் தூங்க இயலவில்லை. வெளியிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவர் எட்டி பார்க்கிறார்.
ஜன்னலை திறந்து பார்க்கிறார். அங்கிருந்து பறவைகளின் கீச்சொலி. இவர் இங்கிருந்து சத்தம் போடுகிறார், விரட்டி விடுகிறார். ஆனால் அதற்கு எந்த பலனும் இல்லை, பயனும் இல்லை. அவர் வெளியில் செல்ல முடியவில்லை. இங்கிருந்து எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார், அவற்றை விரட்டி விடலாம், வந்து தூங்கி விடலாம் என்று முயற்சி எடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சி ஏதும் பயன் கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, இதை ஏற்றுக்கொண்டவராக வந்து அவருடைய படுக்கையில் சாய்கிறார். அந்த நேரம் இந்த எண்ணம் அவர்களே உதிக்கிறது, ஒரு சாதாரண பறவைக்கு எனது இயல்பை தெரிவிக்க முடியவில்லை, ஒரு சாதாரண பறவையால் என்னோடு பேச இயலவில்லை, சாதாரணமாக இந்த பறவைக்கு நான் பேசுகிற மொழி புரியவில்லை என்று எண்ணிக்கொண்டே இருக்கிற போது அருகில் இருந்த ஆலயத்திலே ஆலய மணி ஒலிக்கிறது, உன்னதங்களிலே கீதம் பாடப்படுகிறது, இயேசுவினுடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுள் எப்படி மனிதனாக முடியும், கடவுள் மனிதனாக முடியுமா என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த அவருடைய உள்ளத்திலிருந்து எழுந்த எண்ணம், மனிதனால் ஒரு சாதாரண பறவையை புரிந்து கொள்ள முடியவில்லை, பறவையின் நிலைக்கு கீழே இறங்க முடியவில்லை. இந்த எண்ணத்தை அவர் உள்வாங்கியவராக, கடவுள் எப்படி மனிதனாக முடியும், கடவுள் மனிதனாக பிறந்தால்தான் மனிதனை புரிந்து கொள்ள முடியும் என்ற அந்த உண்மையை, உணர்வை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். உடனடியாக கிளம்பி ஆலயத்திற்கு சென்றார் என்று ஒரு அருமையான கதை சொல்லப்படும். அன்பார்ந்தவர்களே, இந்த பூ உலகை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்று பிறந்தவர் இயேசு ஆண்டவர் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் பதிவு செய்கிறார். பாவத்தை, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய விளிம்பு நிலையிலிருந்து மக்களை மீட்க வேண்டும் என்பதற்காக மண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர் இயேசுவினுடைய இந்த பிறப்பு நாட்களிலே, இந்த திருப்பிறப்பு கால நாட்களிலே நாம் இயேசு தனது இயல்பிலிருந்து இறங்கி வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் கடவுள் என்ற அந்த இயல்பிலேயே இருந்திருக்க முடியும். மாறாக மனிதனாக இறங்கி வந்தார், மனித உருவை ஏற்றுக்கொண்டார். மனித உருவை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, மனிதர்களை இறைத்தன்மைக்கு மேலே எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் தனது இயல்பிலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்பதுதான் இன்றைய நற்செய்தியில் யோவானுடைய வாழ்வு நமக்கு புலப்படுத்துகிறது. இயேசுவும் தந்தையாம் கடவுளும் தூய ஆவியானவரும் இப்படிப்பட்டவர்கள் என்பதை யோவான் தன் வாழ்விலை வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு மிக அருமையான வாய்ப்பு. தான் மெஸ்ஸியா என்று அவர் சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் தயாராக இருந்தார்கள், தலைமை குரு தயாராக இருந்தார், மறைநூல் அறிஞர்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர் அந்த இடத்தை அபகரிக்க முயற்சிக்கவில்லை. அப்படிப்பட்ட எண்ணமும் அவருக்கு தேவையில்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் புலப்படுத்துகிறது. இயேசு திருமுழுக்கு பெற்ற வேளையிலே தூய ஆவியானவர் இறங்கி வந்ததை அவர் காண்கிறார். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சாட்சியமாக கடவுளால் கொடுக்கப்பட்டது. யார் மீது தூய ஆவியார் இறங்கி வருகிறாரோ அவர்தான் இறைமகன், அவர்தான் இயேசு, அவர்தான் இந்த உலகத்தை மீட்கப் போகிறவர், அவர்தான் தூய ஆவியினால் மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க போகிறவர் என்ற உண்மையை உணர்ந்தவராக அவர் இதோ இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார். இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, அவர் பாவத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக வந்தவர். எனக்கு பின்னால் வந்தாலும் கூட அவர் எனக்கு முன்னமே இருக்கிறார், ஏனென்றால் அவர் கடவுளிடமிருந்து வரக்கூடியவர் என்று இந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவை பற்றி சான்று பகருகிறார். அந்த இடத்திற்கு அவர் ஏறி செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட சரியாக அவர் இயேசுவை சுட்டி காட்டக்கூடிய பணியை செவனே செய்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பிறப்பு காலம் அல்லது இயேசுடைய வாழ்வு, திருமுழுக்கு யோவானின் வாழ்வு இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற பாடம். உண்மையாகவே நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் மற்றவர் இடத்தை ஒரு நாளும் அபகரிக்க மாட்டேன், மற்றவருடைய இடத்திற்கு நான் ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டேன். கடவுள் எனக்கென்று திட்டம் வைத்திருக்கிறார், அது போதும் என்ற எண்ணம் எனக்குள்ளாக அரும்பி வழியும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனைகள் இதனுடைய நீட்சியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். அடுத்தவர் இடத்திற்காக, அடுத்தவருடைய பதவிக்காக, அடுத்தவருடைய சொத்து சுகத்திற்காக ஆசைப்பட்டு பல்வேறு நிலைகளிலே சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிற பிள்ளைகளைத்தான் பார்க்க முடிகிறது. இயேசுடைய வாழ்வை முன் உதாரணமாக கொண்டால், திருமுழுக்கு யோவானின் வாழ்வை நாம் உள்வாங்கினால் பிறருடைய இடத்திற்கு ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டோம். கடவுள் எனக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டு
இயேசுவை போல, திருமுழுக்கு யோவானைப் போல சாட்சிய வாழ்வு வாழ, தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து சாட்சிய வாழ்வு வாழ்ந்ததைப் போல நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழ்ந்தவர் தான் நமது பாதுகாவலர் புனித திருத்தூதர் தோமா அவர்கள். அவருடைய வாழ்வை பின்பற்றி இந்த நாளில் திருப்பலிக்கு வந்திருக்கிற நாம் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், அவர் பாதுகாப்பார். எனக்கு அடுத்தவர் பொருள் தேவையில்லை, அடுத்தவர் இடம் தேவையில்லை, அடுத்தவருடைய சொத்து சுகம் தேவையில்லை, அடுத்தவருடைய அதிகாரம் கைப்பற்றப்பட வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்று ஆண்டவரில் முழுமையாக சரணாகதியாகவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இறைஞ்சுவோம். எழுந்து நின்று நமது தேவைகளுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து சொல்லப்படுகிற மன்றாட்டுகள் வழியாக ஆண்டவர் திருவுளம் நம்மில் நிறைவேற்றப்பட உருக்கத்தோடு மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களை வழிநடத்தவும், இறைவனின் இறையாட்சி கனவை நிறைவேற்ற நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணக தந்தையே, எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை, பதவியை ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தவும் அவர்களின் தேவைகளை அறிந்து நிவர்த்தி செய்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களில் பங்கில் நாங்கள் சந்திக்கும் நபர்களை அவர்களின் நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று மொழிந்த இறைவா, வறுமையோடும் பசியோடும் இருக்கும் மக்களுக்கு உணவு தந்தருள எங்களுக்கு பகிர்வு மனப்பான்மையும் அன்பு உள்ளத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இமைப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காத ஆண்டவரே, நோயாளிகளுக்கு உடல் நலத்தையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையும், மனச்சோர்வுற்றோருக்கு மனபலத்தையும், நம்பிக்கையின்றி வாழ்பவர்களுக்கு நம்பிக்கையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கின்றோம். உமது அன்பை சுவைத்து கொண்டிருக்கிற உம் பிள்ளைகள், உம்மை நோக்கி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இவர்களின் மனதில் இருக்கிற எண்ணங்கள், தேவைகள் அத்துணையும் அறிந்தவர் நீர். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அத்துணை தேவைகளையும் ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. உம்முடைய கரத்தில் வைக்கப்படுகிற எந்த காரியமும் வீண் போவதில்லை என்று நம்புகிறோம் தகப்பனே. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய், தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம், தாழ்ந்து
தருகின்றோ 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 படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில் நினைவு எல்லாம் பெயர் சொல்லு என் வாழ்வினிலே ஒளி வீசும் படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உம் திருவடியில் வா. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உம்மிடம் மன்றாடுவதை எங்களுக்கு கனிவாய் அளித்தருள உம்மை வேண்டுகின்றோம். விண்மீனின் வழிகாட்டுதலால் அறிவிக்கப்பட்ட உலக மீட்பரின் பிறப்பு எங்கள் மனங்களுக்கு என்றும் வெளிப்படுத்தப்பட்டு பயன் அளிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லாம் ஆட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் புனித தோமா, இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சவரா, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. அன்பானவர்களே, ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, நம் அனைவரும் அறிந்தது போல இன்று திருவிருந்தானது அப்பரச குணங்களில் வழங்கப்படும். எனவே தயவு கூர்ந்து அனைவரும் பயபக்தியோடு வந்து நன்மையை நாவில் பெற்று செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தால்
மான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. நீர் தேடுமான் போல தேடி வந்தே, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தே. என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய் நிதம் என் பாதை முன்னே. நீதானே சென்றாய், உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, 2025ஆம் ஆண்டை துவங்கி ஜூப்ளி ஆண்டையும் நாம் துவங்கி இருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில், இந்த காலகட்டத்தில், இந்த ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் நாள் நம்முடைய பாதுகாவலரான திருத்தூதரும் புனிதருமான புனித தோமையாரின் வணக்க நாளாக நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில் நமக்கு இந்த திருவழிபாட்டை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக ஜெபித்து இறைவனின் ஆசிரை நமக்கு பெற்று தந்து கொண்டிருப்பவர் அருட்தந்தை சகாயராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் திருச்சி மறைமாவட்டத்தை சார்ந்தவர்.
தற்பொழுது திருஹிருதய குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். தந்தை அவர்கள் நாங்கள் அங்கு குருமடத்தில் குருமானவர்களாக படித்து கொண்டிருக்கும் பொழுது தந்தை அவர்கள் அங்கு பேராசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். மிகவும் எளிய ஒரு மனிதர், நல்ல பழகக்கூடிய ஒரு மனிதர் கூட. நல்லபடியாக பாடங்களை மாணவர்களுக்கு புரிகின்ற வகையில் தெளிவாக பாடங்களையும் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான அருட்தந்தை. எனவே இந்த நல்ல நாளில் நம்மளுடைய அழைப்பை ஏற்று நமக்காக திருப்பலியையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு தந்தை அருட்தந்தை சகாயராஜ் அவர்களுக்கு நம்முடைய திருத்தல பேராலயத்தின் அதிபர் மற்றும் பங்கு தந்தை சார்பாகவும் ஏனைய அருட்தந்தையர்கள் மேலும் திருப்பலிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ டியர் ஃபாதர். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித சூசையப்பர் வட்டம் மேலும் இந்த வட்டத்தில் உள்ள பெரிய நாயகி மாதா அன்பியத்தை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் இறைமக்களுக்கும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் பிப்ரவரி 3ஆம் நாள் புனித தோமையாரின் வணக்க நாள் திருவழிபாட்டை சிறப்பிப்போர் புனித செபஸ்தியார் வட்டம் மேலும் இந்த வட்டத்தில் உள்ள பனிமய மாதா மற்றும் வில்லியனூர் மாதா அன்பியங்களை சார்ந்த பொறுப்பாளர்களும் இறைமக்களும். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னால் எப்படி ஃபாதர் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க, சரிங்களா? எனவே தயவு கூர்ந்து அந்த வட்டங்களை சார்ந்த அந்த அன்பியங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் உங்களுடைய வாய்ப்பு வரும்பொழுது, உங்களுக்கான அந்த வாய்ப்புகளை வரும்பொழுது நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். முன்னரே உதவி பங்கு தந்தையை வந்து அணுகி என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். புனித செபஸ்தியார் வட்டம், இந்த வட்டத்தில் உள்ள பனிமய மாதா மற்றும் வில்லியனூர் மாதா அன்பியங்கள் எதிர்வருகின்ற மாதத்தில் புனித தோமையாரின் வணக்க நாளை சிறப்பிப்பார்கள். அன்பானவர்களை முன்னரே அறிவித்தது போல நம்முடைய பங்கில் நாம் உறுதி பூசுதல் அருளடையாளத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இல்லங்களில் உறுதி பூசுதல் பெற இருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரிதான், சரிங்களா? தயவு கூர்ந்து அவர்களை இந்த தயாரிப்பு வகுப்புக்கு அனுப்பும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஜனவரி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணி திருப்பலி நம்முடைய பேராயரின் தலைமையில் நாம் இந்த உறுதி பூசல் அருள் அடையாளத்தை நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கு நாம் வழங்குவோம். எனவே தயவு கூர்ந்து தயாரிப்பு வகுப்புகள் மிக முக்கியமானவை. உங்களுடைய பிள்ளைகளை இந்த தயாரிப்பு வகுப்புகளுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றோம். மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை 1 மணி நேரம் நம்முடைய கத்தீட்ரல் பள்ளியில் இந்த வகுப்புகள் நடைபெறும். திருப்பலி முடிந்த பிறகு புனித தோமையாரின் தேர் மந்திரிக்கப்பட்டு தேர் பவனி நடைபெறும். இந்த தேர் பவனி முடிந்த பிறகு நற்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு நற்கருணை ஆசிரும் புனித தோமையார் அருளிக்க வணக்கமும் இருக்கும். எனவே இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிருக்கு ஜபத்திற்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் எமது பாதுகாவலர் திருத்தூதர் தோமாவினுடைய அவருடைய பரிந்துரையின் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த சப்பர சுற்றுப்பிரகாரத்திலும் பங்கெடுக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம். உந்தன் வழியில் இயேசுவை காண உம் திருத்தலமே நாடி வந்தோம். வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. மக்கள் அனைவரும் இரு பவனியில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியில் நம்முடைய பாதுகாவலரான புனித தோமையாரின் தேர் பவனியாக கொண்டு வரப்படும். ஆலயத்தில் இருக்கின்ற பக்தர்கள் அனைவரும் வரிசையில் செல்லும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பக்தர்கள் பவனியில் கலந்துக்கோங்க, இருவராக வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நாம் இந்த பவனியில் தொடர்ந்து புனித தோமையாரின் மன்றாட்டு மாலையும் ஜெபங்களையும் ஜெபித்துக் கொண்டு நாம் இந்த பவனியில் பங்கேற்போம். புனித தோமையாரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கலிலேயா நாட்டிலே உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்துக்குரிய நற்செய்தியை பக்தி பற்றுதலுடன் போதித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம் தந்தையின் சொற்படி அவர் தொழிலை செய்து வந்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை உண்மையான உலக மீட்பர் என விசுவசித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் 12 சீடர்கள் ஒருவரான தெரிந்து கொள்ள பெற்ற புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நான் அவர் திருக்காயங்களில் என்னுடைய விரலை வைத்து பார்த்தால் ஒழிய விசுவசியேன் என்று மொழிந்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர்த்த இயேசு உமக்கு தரிசனமாகவே அவரை கண்டு மகிழ்ந்து என் ஆண்டவரே என் தேவனே என்று பறைசாற்றிய புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் உயிர்ப்புக்கு புகழ் பெறும் சாட்சியாக அமைந்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்ல கேட்ட புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரை மிக நேசித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் அடக்கத்திற்கு மிகவும் ஆவலுடன் ஓடி வந்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியினால் ஏவப்பட்டு தேவதாயும் திருத்தூதர்களும் ஒன்றிணைந்து ஜெபித்த சபையிலே மேதிய முதலான நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்ட புனித தோமையாரே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளிலே தனக்கு வரவிருக்கும் துன்பங்களையும் அவமானத்தையும் நினைத்து மகிழ்ந்து கொண்டாடிய புனித தோமையாரே, இயேசுவையும் தேவதாயாரையும் நினைத்து இரவும் பகலும் விண்ணை நோக்கி கையேந்தி இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்த புனித தோமையாரே, தூய ஆவியால் ஏவப்பட்டு போதிக்கும் பொழுது சம்மனசு போல காணப்பட்ட புனித தோமையாரே,
உயிரையும் உடலையும் பொருட்படுத்தாமல் எல்லா மக்களையும் உண்மையின் ஒளிக்கு அழைத்து சென்ற புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோட்சத்தின் வரங்களை தாங்கி உன்னத மரக்கலமாகிய புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை காண வந்த 3 ஞானிகளுக்கு திருமுழுக்களித்து திருமறையின் உண்மைகளை கற்பித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளிலே திரு அவையை உருவாக்கிய புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கேரளத்தில் 7 கோயில்களை எழுப்பிய புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சென்னை மயிலாப்பூரில் பல ஆண்டுகளாக நற்செய்தியை போதித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சின்னமலையில் அற்புதமான நீரூற்றை செய்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரிய மலையில் சிலுவை செதுக்கி இரத்தம் கசிந்ததால் பல புதுமைகளை செய்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடலில் சுற்றி வந்த மிகப்பெரிய மரத்தை அநேகரால் இழுக்க முடியாத நிலையில் தனது இடுப்பில் இருந்த கயிற்றினாலே கட்டி சிலுவை அடையாளத்தை வரைந்து இழுத்து கொண்டு கரை சேர்த்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பல வல்லமையான செயல்களால் மக்களை இயேசுவிடம் ஈர்த்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணமடைந்த குழந்தையை கடவுளின் வல்லமையினால் உயிர்ப்பித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தனக்கு பின் புனித சவேரியா சிந்து நாட்டிற்கு வரப்போகின்றதை முன்னதாகவே உணர்ந்து கொண்டு மக்களுக்கு வெளிப்படுத்திய புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஈட்டியினால் குத்தப்பட்டு மனமகிழ்வோடு வேத சாட்சி முடி பெற்று நித்திய காலமும் இறைவனோடு வாழ ஆசீர் பெற்ற புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் இந்திய திருநாட்டின் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலாய் இருக்கின்ற புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயை பண்ணி ரட்சியும். மன்றாடுவோம். எங்கள் பேரிலே கொண்ட அன்பினாலே எங்களுக்காக உயிர் துறந்த இயேசுவே, உமது ஊழியராகிய புனித தோமையாரை கொண்ட எம் பாரத மண்ணில் நற்செய்தியை போதிக்க திருவுளமானீரே. அவருடைய பேறு பலன்களினால் நாங்கள் எப்பொழுதும் இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழவும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், என் ஆண்டவரை என் தேவனை என துணிவோடு சான்று பகரவும் அருள் தாரும். ஆமேன். நம்மிடம் மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. நம்மிடம் மறுத்தே நீ தவித்தே, காயங்கள் தொட்டு விசுவசித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்த உள்ளத்தில் அனுபவித்தே. ஆண்டவரே என சரணடைந்தே, ஆனந்த உள்ளத்தில் அனுபவித்தே. வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே, வாழ்த்தி போற்றுகிறோம், வரமே வேண்டுகிறோம். வாழ்க எங்கள் தோமையாரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. இயேசுவின் சீடரே, தோமையே புனிதரே, இந்திய நாட்டின் காவலரே. நம்முடைய பதில்: ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். திருத்துதரான புனித தோமையாரை மாபெரும் கொடையாக இம் நாட்டிற்கு அனுப்பிய உம் திட்டத்திற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் மத்தியில் உமது நற்செய்தியை பரப்பி உமது மகன் இயேசுவை எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவனே என்று வெளிப்படுத்தியதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய தோமையார் உமக்காக ரத்தம் சிந்தி அளித்த வல்லமையை இன்றும் தருவதற்காக ரத்தத்தினால் நாங்கள் வாழும் இம்மண்ணை
ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். மயிலை அன்னையின் மகிமையை தூய தோமையாரின் வழியாக பெற்றதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய தோமையாருடைய திருவுடல் அடங்கிய கல்லறை எம் பேராலயத்தில் இடம்பெற செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய தோமையாரின் போதனை மற்றும் புதுமைகள் வழியாக ஆயிரக்கணக்கான மக்களை திரு அவையில் சேர்த்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்பேராலயத்தை நாடி வரும் அனைவரையும் தூய தோமையாரின் வேண்டுதலால் நிறைவாய் ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். சந்தேகப்படுவோர், கவின் கலைஞர், பார்வையற்றோர், கட்டிட கலைஞர், நில அளவையாளர்கள், இறையியலாளர்கள் அனைவருக்கும் தூய தோமையாரை பாதுகாவலராய் அளித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி தூய கூறுகிறோம். தோமையாரை எங்கள் உயர்மறை மாவட்டத்திற்கு பாதுகாவலராக கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய தோமையாரை எங்களுடைய இந்திய நாட்டிற்கு பாதுகாவலாய் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி தூய கூறுகிறோம். தோமையாரை எங்களுடைய பங்கிற்கு பாதுகாவலாய் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த கூறுகிறோம். தோமையாரை எங்களுடைய குடும்பங்களுக்கு பாதுகாவலராய் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த தோமையாரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதுகாவலாய் கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நம்பதில் என் ஆண்டவரே என் தேவனே, என் ஆண்டவரே என் தேவனே, உமது ஆவியில் எளியோரை உயர்த்தும் என் ஆண்டவரே என் தேவனே, தாழ்நிலையில் இருப்பவரை தூக்கி நிறுத்தும் என் ஆண்டவரே என் தேவனே, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வழங்கும் என் ஆண்டவரே என் தேவனே, பலமற்றவருக்கு வலிமையாய் விளங்கும் என் ஆண்டவரே என் தேவனே, நோயுற்றோருக்கு நற்சுகம் நல்கும் என் ஆண்டவரே என் தேவனே, விசுவாசத்தில் எம்மை திடப்படுத்தும் என் ஆண்டவரே என் தேவனே, அமைதியான வாழ்விற்கு வழிகாட்டும் என் ஆண்டவரே என் தேவனே, சோர்ந்து போன எங்களை திடப்படுத்தும் என் ஆண்டவரே என் தேவனே, நற்கருணையில் என்றும் பிரசன்னமாயிருக்கும் என் ஆண்டவரே என் தேவனே. நம்முடைய பாதுகாவலரின் தேர், நம்முடைய பாதுகாவலருடைய தேரை நாம் ஆலயத்திற்கு கொண்டு வருகிறோம். எனவே அனைவரும் எழுந்து கரங்களை உயர்த்தி நாம் இந்த ஜெபத்தை சொல்வோம். என் ஆண்டவரே என் தேவனே, அனைவரும் சொல்வோம். என் ஆண்டவரே என் தேவனே, எங்களுக்கு புதுவாழ்வு அளிக்கும் எங்கள் ஆண்டவரே எங்கள் தேவனே, தந்தையிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் என் ஆண்டவரே என் தேவனே, எங்கள் தேவையில் ஆறுதல் தாரும் என் ஆண்டவரே என் தேவனே, உண்மையான அமைதியை அளிக்கும் என் ஆண்டவரே என் தேவனே, குறைவுள்ள எங்களுக்கு மீட்பு வழங்கும் என் ஆண்டவரே என் தேவனே, உம்முடைய தோமையாரை சீடராக தேர்ந்து கொண்ட என் ஆண்டவரே என் தேவனே, அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவரை நாம் எழுந்தேற்றம் செய்து நற்கருணை ஆராதனை வழிபாட்டிற்குள் நாம் கடந்து செல்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். ஆலய பேழைதனு அன்போடு காத்திருக்கும் ஆண்டவன் நன்றி கூறி ஆராதனை செய்வோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். அன்பான தேவன், நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நாம் முழந்தால் படியிட்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமையிலே
இயேசுவினுடைய இதய அன்பை நாம் அனுபவித்து சுவைக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தன்பால் ஈர்த்திருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுக்கு கிடைக்காத பேரின்பம் நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த பேரின்பத்தை பேர் அனுபவத்தை கொடுத்த நமக்கு முன்பாக வீற்றிருக்கிற இயேசு ஆண்டவரை ஆராதிக்க குழுமியிருக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டு ஜூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இந்த எதிர்நோக்கை நம்மில் வளர்த்து அவற்றின் வழியாக நமது வாழ்வை வளப்படுத்துகிற தேவனுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டிருக்கிறோம். நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலரும் நமது பங்கின் பாதுகாவலரும் ஆகிய புனித தோமாவை திருத்துதராக தேர்ந்தெடுத்த இயேசுவினுடைய இந்த அளப்பரிய அன்புக்கு முன்பாக மண்டியிட்டிருக்கிறோம். இதோ இந்த தலை வெள்ளிக்கிழமையிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவினுடைய அவருடைய பாதத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம். இயேசுதாமே நமது இந்த இயல்பை தனது இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதோ உருக்கத்தோடு ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை விசேஷ விதமாக பாதுகாத்து பலப்படுத்தும்படியாக ஜெபிப்போம். நாம் இந்த ஆண்டை தொடங்கி இதோ 3 நாட்களை கடந்திருக்கிறோம். இந்த புத்தாண்டினுடைய முதல் மணித்துளிகளிலே பல்வேறு விதங்களில் நான் ஆண்டவருக்கு உரிய பிள்ளையாக இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்திருப்பேன். உறுதிப்பாட்டை ஆண்டவருக்கு கொடுத்திருப்பேன். ஆண்டவரே, நான் இந்த நன்மையில் வளர ஆசைப்படுகிறேன். இத்தகைய தீமைகளிலிருந்து விடுதலை பெற ஆசைப்படுகிறேன். நீர் என்னோடு உடன் இருப்பீராக. நீர் என்னோடு உடன் பயணிப்பீராக. இந்த ஆண்டு முழுவதும் என்னை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. நீர் இந்த ஆண்டு முழுவதும் என்னுடைய குடும்பத்தாரோடு உடனிருக்க போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லியெல்லாம் ஜெபித்திருப்போம். அந்த நன்மையான காரியங்களை மீண்டுமாக மனதுக்கு கொண்டு வருவோம். தீமையிலிருந்து விடுபட ஆவல் கொண்ட பிள்ளைகள் இதோ அந்த தீமைகளை பட்டியலிட்டிருப்போம். இந்த ஆண்டவருக்கு முன்பாக சொல்லி இருப்போம். அந்த தீமைகளிலிருந்து விலகி வாழ்ந்து ஆண்டவர் கொடுக்கிற இந்த அளப்பரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளும்படியாக இதோ மீண்டுமாக அந்த தீர்மானத்தை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் நான் இதை கடைபிடிக்க சித்தம் கொள்ள நீர் என்னோடு உடனிருப்பீராக. எனக்கு உமது வழிகாட்டுதலை கொடுப்பீராக. எனக்கு உம்முடைய ஆசிரை கொடுப்பீராக. என்னால் அல்ல, என்னுடைய பலனால் அல்ல, என்னுடைய சக்தியினால் அல்ல, என்னுடைய ஆற்றலினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே எல்லாம் ஆகும், உம்முடைய கிருபையினாலே எல்லாம் கூடும் என்ற வேத வசனத்தின்படியாக கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உம்மை நோக்கி தங்களது இன்ப துன்பங்களை எடுத்து வைக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இதோ வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில், தலை வெள்ளிக்கிழமையிலே உமது அன்பை சுவைக்க வந்திருக்கிற இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசிரியருக்காக நன்றி செலுத்த உமக்கு முன்பாக முழந்தால் படியிட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே. இதோ இந்த நன்மையில் வளர நான் ஆசிக்கிறேன் என்று உம்மிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் உள்ளத்தை பாரும் ஆண்டவரே. அவர்களின் மனதை நீர் கண்ணோக்கும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எமது பிள்ளைகள் இதோ இந்த தீமையான காரியங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார்கள். அந்த தீமையிலிருந்து, அந்த தீயவனின் ஆதிக்கத்திலிருந்து, கொட்டத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக நீர் கட்டளையிட்டருளும் ஆண்டவரே. தீர்மானத்தின்படியாக நடக்க வலுவினை தாரும். தீர்மானத்தின்படியாக நடக்க ஆற்றலை தாரும். இந்த ஆற்றலுக்காக இதோ இந்த தேவ திரவிய அனுமானத்தின் வழியாக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் நம்மோடு உடனிருக்கிற தேவன், நமக்கான தேவன், கடவுள் தன்மையில் விளங்கிய தேவன், கடவுளுக்குரிய நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த கடவுளுக்கு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் விடுத்து வெறுமனே இதோ இந்த உலகத்திலே இறங்கி வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தார் என்று நாம் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே வாசிக்கிறோம். உங்களையும் என்னையும் நேசித்த அந்த ஒரு மிகப்பெரிய கொடையை
இதோ இந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுள் மனிதனாக இறங்கி வந்த மாபெரும் திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் விழாவிலே மகிழ்ந்திருந்தோம். புத்தாண்டை ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். இதோ இந்த உன்னத ஆசீர்வாதங்களை எல்லாம் மனதில் எண்ணி பார்த்தவர்களாக இந்த தேவன் கொடுத்த பல்வேறு காரியங்களை, பல்வேறு ஆசீர்வாதங்களை எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த நொடி பொழுது வரை நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த நொடி பொழுது வரை தனது கண்ணின் கரிவொளி போல காத்து வழிநடத்தி இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு உள்ளார்ந்த விதத்திலே நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அந்த நன்றியை ஆண்டவருக்கு செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் பீயிங் வித் us, for having guided us throughout the last year. You have guided us all through this year. We surrender ourselves into your loving hands, Jesus. Be with us. Be with our people who are here, who are expressing their longingness to be with you always. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி தெய்வமே, நன்றி இயேசுவே. எமக்காக எமது பாதுகாவலரை கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. திருத்தூதரும் புனித தோமாவுமான இதோ அருமையான சீடரை எமக்கு பாதுகாவலராக எமது மறைமாவட்டத்திற்கு கொடுத்த கிருபைக்காக அவரை அவருடைய நாளிலே எண்ணி பார்க்கிற இதோ இந்த வேளையிலே அந்த தீர்மானத்திற்கான ஒரு மிக முக்கிய திருத்தூதரை எமக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த திருத்தூதர் அன்று லாசர் இறந்தபோது இயேசு அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு விட்டார் என்று 3 நாட்களுக்கு பிறகு அவருடைய வீட்டிற்கு செல்ல முனைந்த போது சீடர்கள் தடுக்கிறார்கள். வேண்டாம், போக வேண்டாம், அங்கு உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தோமா விடவில்லை. நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று யோவான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்ந்தவர், இயேசுவுக்காக வாழ்ந்தவர், இயேசுவுக்காக முழுமையாக தன்னையே தியாகமாக்கியவர். அப்படிப்பட்ட பெரும் புனிதரை நமது பாதுகாவலராக இதோ கொடுத்த தெய்வத்திற்கு முன்பாக கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த ஆண்டவர் தன்னை முழுமையாக உடைத்து கொண்ட ஆண்டவர், கடவுள் தன்மையில் விளங்கி இருக்கக்கூடிய ஆண்டவர், மனிதனாக மனித உருவில் தோன்றி மனித உருவே இல்லாத அளவிற்கு சிதைக்கப்பட்ட ஆண்டவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் சிதைக்கப்பட்ட ஆண்டவர் தனது வெண்ணிற அப்ப ரச வடிவிலே நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறார். வாஞ்சியோடு வந்திருக்கிறார். என் பிள்ளையை நான் தேடி வந்திருக்கிறேன், என் மகனை நான் தேடி வந்திருக்கிறேன், என் மகளை நான் தேடி வந்திருக்கிறேன், என் மகளோடு நான் வாசம் செய்ய வந்திருக்கிறேன், என் மகனோடு நான் என்னாலும் உடனிருக்க வந்திருக்கிறேன் என்று இந்த வருடம் முழுவதும் உங்களை பாதுகாக்க இறங்கி வந்திருக்கிற தேவனுக்கு உள்ளார்ந்த விதத்திலே உங்களுடைய குடும்பத்தார் சார்பாக உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பார்க்கிறோம், தீர்மானத்தோடு வாழ்ந்த பிள்ளைகளை பார்க்கிறோம், வைராக்கியத்தோடு வாழ்ந்த பிள்ளைகளை பார்க்கிறோம். கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்தார், கடவுள் எங்களை அனுப்பினார், கடவுள் இந்த நாட்டிற்கு பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டிற்கு அனுப்பினார் என்று நமது குலமுதுவரான ஆபிரகாமை பார்க்கிறோம். அவ்வளவு வைராக்கியத்தோடு தீர்மானத்தோடு நம்பிக்கையின் தந்தையாக விளங்குகிறார் என்றால் நீங்களும் நானும் அப்படி வாழ முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்ற அத்தகு பெரும் மனிதர்களை நமது விசுவாச பயணத்தினுடைய மாதிரியாக கொண்டிருக்கிறோம். வைராக்கியத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள், என்னால் தீமையை அகற்றி வாழ முடியும், என்னால் நன்மையில் நிலைத்து வாழ முடியும், எனக்கு எதிராக எழுகின்ற காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டவரிடத்திலே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்க முடியும் என்று நமது உள்ளத்தில் எழுகின்ற அந்த ஆவலை, அந்த ஆசையை, ஆண்டவரோடு இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க விளைகிறேன். காலை முதல் மாலை வரை, இரவு படுக்க போகும் வரை எனது வாழ்வு எனது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, நான் வாழ்கிற இந்த சமூகத்திற்கு பயனுள்ள விதத்திலே, சமூக நோக்கத்திலே வாழ்கின்ற, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிற பிள்ளைகளாக நான் வாழ வேண்டும், நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவனுக்கு முன்பாக நாம் கூடி வந்திருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த ஆண்டவர் நீங்கள் விரும்பி இங்கு வரவில்லை, நான் விரும்பி இந்த பீடத்தில் நிற்கவில்லை, மாறாக இவர் முன்கூட்டியே தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் இங்கு நிற்க வேண்டும், நீங்கள் இங்கு அமர வேண்டும், இவருக்கு முன்பாக அமர வேண்டும் என்று
இந்த தேவன் முன்குறித்த தேவன். எனவே நீங்களும் நானும் அவரது உள்ளங்கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உள்ளத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். முதல் வெள்ளிக்கிழமையில் இயேசு தனது இதயத்தை திறந்து காட்டிய அருமையான நாளிலே அவருடைய இரக்கத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அமர்ந்திருக்கிறோம். இதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த அன்பை வெறுமனே ஆண்டவருக்கு காட்டினால் மட்டும் பத்தாது, அயலாருக்கு காட்ட வேண்டும். குடும்பத்தில் வாழுகின்றவர்களோடு அமைதியில் இணக்கத்தில் வாழுகின்ற போது இந்த ஆண்டவரின் அன்பை சுவைக்கிறோம். இந்த ஆண்டவரின் அன்பை நான் மட்டும் சுவைத்தால் பத்தாது, என்னோடு வாழுகின்றவர்களுக்கு அவற்றை நான் பகிர்ந்து கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் இந்த ஆண்டவரின் அளப்பரிய ஆவல். இந்த ஆவலை நிறைவேற்றுகிற சீடனாக சீடத்தியாக வாழ்வதற்குத்தான் இயேசு நமக்கு முன்பாக மன்றாடி கொண்டிருக்கிறார். என் மகன் என் மகள் என்னுடைய உள்ள கிடக்கையை புரிந்து கொள்வார், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவார். இதோ இங்கு அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகள் இவற்றை முழுமனதாக ஏற்றுக்கொள்வார்கள், குடும்பத்திலே வாழ்வார்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு ஐக்கியம் பாராட்டுவார்கள், மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்வார்கள். இந்த மேன்மையான காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். இந்த ஆண்டு முழுவதும் நாம் எடுத்த தீர்மானம், ஒருவேளை தீர்மானம் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருக்கு முன்பாக எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, நான் எனது குடும்பம் எனது வாழ்வு என்று நான் தனிப்பட்ட விதத்தில் ஒதுங்கி போய் விடுகிறேன். எனது பங்கு எனது சமூகம், இதோ இங்கு வாழக்கூடிய அத்துணை பேரும் இந்த ஆண்டவரை நாட வேண்டும் என்ற அந்த மேன்மை பாராட்டுகின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று இதோ நமது தீர்மானத்தை ஒரு கணம் எண்ணி பார்ப்போம். முழந்தால் படியிட்டு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி தலை வெள்ளிக்கிழமையிலே நம்மையும் நமது உடலையும் நமது மனத்தையும் நமது குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் ஆண்டவர் இறங்கி வந்து நமது அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செவிப்போம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, உம்மை போற்றுகிறோம். எம்மை மீட்கின்ற இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக எம்முடைய உள்ளத்திலும் நாவிலும் இறங்கி வருகிற ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு கடவுளே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். கடவுள் மனிதனாக இறங்கி வந்த இந்த மாபெரும் திருவிழா நாட்களிலே ஆண்டவரே, எம்மை இந்த பேராலயத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஜூபிலி ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் எம்மை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எமது மறைமாவட்ட எமது பங்கு பாதுகாவலர் புனித தோமாவினுடைய நாளிலே எம்மை இங்கு கூட்டி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதோ எமது மனதில் இருக்கிற அனைத்து எண்ணங்களையும் அறிந்த தெய்வமே, அவற்றை இறக்கி வைக்கிறோம். எம்மை அழுத்துகிற பாரங்களை இறக்கி வைக்கிறோம். எம்முடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்துகிற தீமையினுடைய சாத்தானுடைய ஆதிக்கத்தை இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. நன்மையில் வாழ ஆசிக்கிறோம், நல்லவர்களாக வாழ ஆசிக்கிறோம், தீர்மானத்தின்படி வாழ ஆசிக்கிறோம். இந்த புத்தாண்டு முழுவதும் நன்மை நிறைந்த ஆண்டாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் நன்மை நிறைந்த தனி மனிதனாக இருக்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்து உணர்வுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எமது வாழ்வில், எமது குடும்ப சூழலில், எமது அலுவலகத்தில், நான் பணி செய்யக்கூடிய இடங்களிலே பல்வேறு விதங்களில் என்னை மாசுபடுத்துகிற காரியங்கள் எல்லாம் எழும்புகிறது தகப்பனே. அவற்றிலிருந்து விடுதலை பெற இதோ நீர் வழிகாட்டுவீராக. நீர் எனக்கு முன்பாக செல்வீராக. உமது வான தூதர்களை அனுப்புவீராக. முன்னும் பின்னும் மேலும் கீழும் வலவும் இடமாக உமது வான தூதர்களால் எம்மை சூழ்ந்து நின்று காத்து கொள்வீராக. தீமைகள் எங்களை அணுகாத வண்ணமாக உமது இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து உமது பிள்ளைகளை காத்து ரட்சிப்பீராக. பலப்படுத்தும் தகப்பனே, ஆசீர்வதியும் தகப்பனே. அர்ப்பணிக்கப்பட்ட உடலாக, அர்ப்பணிக்கப்பட்ட மனதாக எமது உள்ளத்தையும் உடலையும் நாங்கள் பழுதின்றி காக்கும்படியாக ஆண்டவரே நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்வீராக. எமது பாதுகாவலர், உமது புனிதர் திருத்தூதர் தோமாவினுடைய அதே தீர்மான திட்டத்தின்படி நாங்களும் வாழ்வோமாக. உமக்காக நாங்கள் வாழ்வோமாக. எம்மோடு வாழுகின்ற சகோதரர் சகோதரிகள் வாழ்வு பெற, நலம் பெற ஆண்டவரே நீர் தயை புரிவீராக. உமது தயவு எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
வான்பியர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசிரை பெறுவோம். மாண்புயரே வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலந்தலாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். புனித தோமையாரை நோக்கி ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி
என் ஆண்டவரே என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் திரு இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். ஓ இயேசுவின் திரு இதயமே, இன்று எங்கள் குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கி கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தெரிந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்கம் மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று முதல் நீரே எங்கள் குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி அருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. நாங்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கு உமது மறையுடையாகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்திற்கு ஏற்ற நண்பர்களாக வாழ எங்களுக்கு ஏராளமான அருள்கொடைகளை தாரும். நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் எங்களை ஆசீர்வதித்து அரவணைப்பீராக. மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாழ்ச்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் நாங்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவோமாக. நாங்கள் அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இதயத்தையும் மரியாதையின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவோமாக. ஆமென். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் இருதயமே, என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனின் இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறைந்திடும் அருள்
எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே, எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.